News TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருக்கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, அன்பே உலகை ஆட்சி செய்யட்டும், அன்பே உலகை ஆட்சி செய்யட்டும் என்று திருத்தந்தை எங்களுக்கு கூறுகிறார். இந்த உலகிலே அன்பு குறைந்து கொண்டே போகிறது. அன்பு குறைந்து கொண்டே போகிறது. சண்டைகளும் சச்சரவுகளும் வளர்ந்து கொண்டே போகின்றன. எல்லோரும் இறைவார்த்தையை படிக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, கேட்கின்றவர்களும் படிக்கின்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விசுவசிப்பதில்லை, அதை வாழ்வதில்லை, அதை அறிக்கையிடுவதில்லை, அதற்கு சான்று பகர்வதில்லை. ஆண்டவரே, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாறையின் மீது வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று கூறுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் மணல் மீது வீட்டை கட்டி இருக்கிறோமா? எங்கள் வாழ்க்கை என்னும் வீட்டை பாறையின் மீது கட்டி இருக்கிறோமா என்பதை எங்களுக்கு உணர்த்தி அருளும். நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே.
ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ? முடிவாக வெல்லுவதும் நன்மை அன்றோ? இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ? முடிவாக வெல்லுவதும் நன்மை அன்றோ? தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்று முன்னாசிர் கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஒரு பொருத்தம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள், அடையாளங்கள் இவைகளை காட்டி நம்முடைய செயல்களை நியாயப்படுத்த விரும்புகிறோம். நம்முடைய நிலைப்பாட்டை நாம் நிரூபிக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் உண்மை இருக்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, வாயால் பேசினால் போதாது, வாழ்க்கை செயல்களால் நாம் எத்தகையவர்கள் என்பதை நாம் எண்பிக்க வேண்டும். நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், நான் உண்மை உள்ளவன், நான் நீதிபதி என்றெல்லாம் நாம் வாயால் சொல்லுவது எடுபடாது. நமது வாழ்க்கை செயல்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு மனிதன் 4 சக்கர வாகனங்களை கடத்தி சென்றதற்காக கைது செய்யப்பட்டார். அந்த மனிதர் வாகனத்தை கடத்தி சென்றது நிரூபிக்கப்பட்டது. கடைசியாக நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இந்த குற்றவாளி
அந்த குற்றவாளி கூண்டில் இருந்து திடீரென்று தன்னுடைய ஆடைகளை கிழித்தார். ஆடைகளை கிழித்து தன்னுடைய நெஞ்சை காட்டுகிறார். அந்த நெஞ்சில் சிலுவை அடையாளம் பச்சை குத்தி இருந்தது. உடலெல்லாம் பச்சை குத்துறது போல சிலுவையை பச்சையாக குத்தி உடலிலே பதிக்க வைத்திருந்தார். அது அழியாது. என்ன குளித்தாலும் அந்த சிலுவை அப்படியே இருக்கும் பல ஆண்டுகள். அதன் அடியில் இன்னொரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், crime does not pay. crime does not pay அப்படின்றா குற்றம் வெற்றி பெறாது, நமக்கு சன்மானத்தை தேடித்தராது. நம்ம இடத்துல குற்றம் இருந்தால் அது நமக்கு வெற்றியாக இருக்காது. நம்மிடம் குற்றம் இருந்தால் அதனால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை. crime does not pay. இதை அங்கே பச்சையாக உடலில் குத்தி இருந்தான். அதை நீதிபதியிடம் காட்டி, ஐயா நீதிபதி அவர்களே, என் நெஞ்சில் இருக்கிற சிலுவையை பாருங்கள். எந்த சிலுவைக்கு அடியில் நான் எதை நம்புகிறேனோ அதை எழுதி வைத்திருக்கிறேன். குற்றம் எப்பொழுதும் நன்மையை பயக்காது. குற்றம் செய்தால் அதனால் வளமை வந்துவிடாது என்பதை நான் விசுவசிக்கிறேன். அதை நான் என் நெஞ்சில் பொறித்திருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கை தத்துவம் என்று எடுத்து சொன்னான். இப்பொழுதாவது என்னை விட்டுவிடுங்கள் என்று அவன் கெஞ்சி கேட்டான். அப்பொழுது அந்த நீதிபதி சொல்லுகிறார், உன் உடலின் மேல் இருக்கிற உன்னுடைய தத்துவத்தை உன் உள்ளத்திற்கு கொண்டு போ. நீ தவறு செய்தாய் என்பது எவ்வித ஐயத்துக்குமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீ எதை விசுவசிக்கிறாயோ அதை நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து. எதை அறிக்கையிடுகிறாயோ அதை வாழ்வாக்கு என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தண்டனை தீர்ப்பு அளித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தை ஒன்றாகவும் நமது செயல் அதற்கு முரணாகவும் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவ அடையாளங்களை வைத்திருக்கலாம். கழுத்தில் சிலுவை அணிந்திருக்கலாம். இப்போது அது கூட ரொம்பவும் குறைந்து போய்விட்டது. கிறிஸ்துவர் என்று காட்டக்கூடிய ஏதோ கழுத்தில் அணிகிற சிலுவை, சுருவ கயிறு, ஜெபமாலை இதையெல்லாம் அணிய நாம் மிகவும் தயங்குகிறோம். கிறிஸ்துவர் என்று சொல்ல கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறோம். அது கூட இப்பொழுது மாறிக்கொண்டே ஒரு காமன் நேம், பொதுவானது பெயரை வைத்து கிறிஸ்துவரா எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு காமன் நேம், பொது பெயர் வைத்துக் கொள்ளுகிறோம். அதன் பிறகு வேறு எந்த அடையாளமும் கிடையாது. ஒரு கிறிஸ்துவர் என்று காட்ட எந்த அடையாளமும் இல்லை. பெயரிலோ அல்லது நாம் அணிந்திருக்கிற ஆபரணங்களிலோ இல்லை. ஆனால் இந்த மனிதன் சிலுவையை தன் உடலில் பச்சையாக குத்தியிருந்தான். அவன் உடலில் கிரைம் டஸ் நாட் பே என்று தான் நம்புவதை எழுதியிருந்தான். ஆனால் அவன் கிறிஸ்துவனாக வாழவில்லை, சிலுவையின் போதனையை கடைபிடிக்கவில்லை. அவன் எழுதியிருந்த தனது வாழ்க்கை தத்துவத்தை வாழவில்லை. இப்படிதான் நம்மில் பலர் இருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் கூறினார், உலகத்தில் ஏராளமான பொய், குற்றம், குறை,
வெறுப்பு, சண்டை, தகராறு, போர் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்பு செய்கிறவர்கள் துணிந்து அன்பை கடைபிடிக்கிறார்கள். அவர் வாழ்வு வளமாக இருக்கிறது. எனவே உலகத்தை அன்பு ஆட்சி செய்யட்டும் என்று அவர் தனது உரையில் கூறினார். இயேசுவும் இதைதான் நமக்கு சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கடவுளை பதிய வைக்க வேண்டும், உதட்டில் அல்ல. உதட்டில் கடவுள் நாமம் இருந்தால் மட்டும் போதாது, உள்ளத்தில் கடவுள் பிரசன்னம் இருக்க வேண்டும். இதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி நடப்பவர் அறிவாளிக்கு ஒப்பாவா. மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அது பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கை எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? நமது வாழ்க்கையின் அடித்தளம் மணலா, பாறையா? பாறை என்றால் கடவுளுடைய வார்த்தையின் மீது நமது வாழ்வு கட்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே கடவுள் வார்த்தைக்கு முழுமையாக நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை வாழ வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும், அதற்கு சான்று பகர வேண்டும். அப்பொழுது நாம் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவோம். இந்த உலகத்தில் 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், 80 வருடம், சிலர் 90 வருடங்கள் வாழுகிறார்கள். வாழ்ந்ததால் என்ன பயன்? நமக்காக நாம் வாழ்ந்தோமா? என்ன சாதனை புரிந்துவிட்டோம்? ஏதோ 2-3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை ஆளாக்கி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிறப்பு, என்ன வித்தியாசம்? எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவன் என்ற தனித்தன்மையை முத்திரை பதித்திருக்கிறேன்? எந்த விதத்தில் நான் கிறிஸ்துவின் சீடனாக வாழ்ந்திருக்கிறேன்? மணல் குன்று கட்டினால் எந்த காற்றும் அதை அசைக்கும். மலை குன்று கட்டினால் ஆழி பேர் அலையும் அதை அசைக்க முடியாது. எனவே நம் வாழ்வை பாறையின் மீது கட்ட வேண்டும். பாறை என்றால் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற ஆழ்ந்த உறுதியான விசுவாசம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கின்ற முடிவா, அல்லது நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய தனிப்பட்ட லட்சியங்கள், நம்முடைய ஏக்கங்கள், கனவுகள், இதன் அடிப்படையிலே நாம் செயல்படுகிறோமா? கடவுள் சித்தம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய சித்தம், எனக்கு பிடித்தது என்ன, எனக்கு விருப்பமானது என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறோம். கடவுள் சித்தம் என்பதை என்ன என்பதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து அதை கடைபிடிக்க முற்படுவோம். அப்பொழுது நாம் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவோம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பாறையான விசுவாசத்தின் மீது கட்டி எழுப்ப அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியை அறிந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் வாழ்கிறவர்களாக இல்லை.
உமது வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், வார்த்தையை நடைமுறைப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் பாலித்து நாங்கள் கேட்கின்ற உமது நற்செய்தியை நம்பி வாழ்க்கைப்படுத்த வரம் தாரும். ஆமென். மாண்பு எறிவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திருவருகை காலத்தின் முதல் வார புதன்கிழமையில் இருக்கிறோம். இன்று புனித ஜான் தமாசின் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் காலத்தில் சுரூபங்கள், புனிதர்களுடைய சுரூபங்களை உடைக்கின்ற ஒரு ஆணையை பேரரசன் லியோ பிறப்பித்தார். அப்பொழுது இவர் அதற்கு எதிராக எழுதினார். சுரூபங்கள், படங்கள் புனிதரை நினைவுபடுத்துகிற அடையாளங்களை அழிக்கக்கூடாது. அதில் உண்மையாகவே புனிதர்கள் இல்லை, அவருடைய உருவங்களின் அடையாளங்கள். எனவே அவை நமக்கு புனிதர்களை நினைவுபடுத்துகிறது. இது முறையானது தான் என்று எழுதினார் பகிரங்கமாக. அதற்காக அவரை பிடித்து அவரது வலது கையை துண்டித்து விட்டான் பேரரசன் லேயோ. இவர் தேவ அன்னையிடம் மன்றாடினார். தேவ அன்னை மீண்டும் அவரது கரங்களை ஒட்ட வைத்து அதை சரி செய்தார். எனவே விசுவாசத்துக்காக, உண்மையான போதனைக்காக துன்பப்பட்டவர். இந்த அளவுக்கு நாம் சரியான புரிதல் இருக்க வேண்டும். முக்கியமாக சுரூபங்கள், படங்கள், they are symbols, they are not realities. நற்கருணை சிம்பல் கிடையாது, மெய்யாகவே இயேசு இருக்கிறார். திருதி ஆண்டவர் சுரூபம் ஒரு அடையாளம். அதனால் ரெண்டுக்கும் உள்ள பாகுபாடை தெளிவாக உணர வேண்டும். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசம். ஆகவே தெளிவை நாம் பெற இந்த புனித ஜான் தமாசின் நமக்கு அருளை பெற்றுத்தர இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக. நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்கவும் மற்றும் விக்டர் எலன் உடல் நலம் பெற இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்மை இளைப்பாற்றிக்காக, திருமதி தாஸ் கஸ்தூரிபாய் ஆன்மை இளைப்பாற்றிக்காக, சேஞ்ச் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு குழந்தைசாமி, திருமதி பேபி கிளாரா, திரு ஜோசப், திருமதி ஜூலி ஜோசப், திரு ஆல்பர்ட் விக்டர், திரு ஸ்டெல்லா விக்டர் மற்றும் குடும்பத்தில் மரணம் அடைந்தவர்களுக்காக, திரு ஜோசப் ஸ்டீஃபன் உடல்நலனுக்காக குடும்ப கருத்துகளுக்காக, திருமதி சாந்தல வியாகுலமரி திருதிய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி கோவிந்தம்மாள், மங்களத்தம்மாள், நவநீதம்மாள் மற்றும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக, திருமதி மரி கிளேர் ஆண்மைகளை பார்ட்டிக்காக, திரு பி தேவசாயம், திருமதி டி பரிமளம் குடும்ப கருத்துகள் நிறைவேற, பாப்பா கண்ணு, திருமதி அன்னம்மாள் ஆண்மைகளை பார்ட்டிக்காக மற்றும் மரித்த ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் திரு ஞான பிரகாசம் துயினேத் 60வது பிறந்த நாள் நன்றியாக குடும்ப கருத்துகள் நிறைவேற, பிள்ளைகள் நல்லமுடன் இருக்க, விக்டோரியா துயினேத் இதை ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் திரு தங்க பிரகாசம் துயினே, திருமதி மேரி ஆந்தோனத் ஒதீத், திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி பிலோமினா பிரபலநாதன் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று கிரைஸ்ட் முத்தியால்பேட்டை சென்டர் ஆஃப் ஹோமியோபதி ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் சயின்டிஃபிக் தெரப்பி praying for the well-being of the patient, for the mentally retarded children, for the souls of the aborted babies, praying for the good health of Mrs. Margaret. இன்று மகாத்மா காந்தி வீதியிலே வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோற்ப மேல்நிலை பள்ளி, லூர்து தொலைக்காட்சி இணைந்த நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜபியே அந்த்வான், ஜபியே விண்ணரசி நன்றியாக கருத்துகள் நிறைவேறவும், பங்குராஸ் லூர்து மரி உடல் நலனுக்காக,
தங்க ரூபன் குடும்பநலனுக்காக ஜெரோம் பழனூர் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி நிறைவேற்றுகிறோம். லீல், ஜான், லெபான், ஜபியே, தானியேல், வத்தேல், ஜான், கிளோது, மைக்கேல் இவர்களுக்காக ஆன்ம சாந்திக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்புக்குரிய எங்கள் இறைவா, உமது அருளாற்றலால் எங்களை தயாரிப்பீராக. ஓம் திருமகன் கிறிஸ்து வரும்போது நாங்கள் நிறைவாழ்வின் விருந்தில் அமரவும் அவரே பரிமாறும் வானக உணவை அருந்தவும் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறைவசனங்கள் 1-6 முடிய. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாரை, உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல்லவி. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அவரது இல்லத்தில் இன்று உங்களுக்கு ஆசி கூறுவோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உம் அருட்கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது அருளால் தான் நாங்கள் பக்தி பற்றுதலோடு இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே அருளால் எங்களுக்கு நிறைவாழ்வையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறை உண்மையின் வாயிலாக உமது ஆட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே வானதூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவன், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். என்று உயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜான் தமாசின் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா குணமடையும். அருள் பொழி அண்ணலேவா, இன்பம் தரும் அன்பணிவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அண்ணலேவா, இன்பம் தரும் அன்பணிவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. தென்றல் இன்பம் திலை தீடும் வெண்ணிலவின்
தன்னொளி போல் தென்றல் இன்பம் திளைத்திடும் வெண்ணிலவின் தன்னொளி போல் இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தில் இறங்கி வா இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அண்ணலேவா இன்பம் தரும் அன்பணிவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே அருள் பொழி அண்ணலேவா இன்பம் தரும் அன்பணிவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே, இம்மறை நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வின் நம்பிக்கையில் நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும், அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
விண்ணப்பு நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்னப்போ நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, மெய்யாய் ஒரு மனதா மேவும் தரமில்லையே. சின்னப்பு நான் அல்லவோ, தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்ன